ஒரு ஊர்ல ராமுன்னு ஒரு இளைஞன் இருந்தான். அந்த ஊர்ல இருக்கிற எல்லாரோட பார்வையிலயும் அவனுக்கு திருடன்னு ஒரு பட்டம் இருந்துச்சு. ஆனா அவனோட திருட்டுகளுக்கு பின்னால ஒரு பெரிய ரகசியமும் ஒரு நல்ல மனசும் மறைஞ்சிருந்துச்சு. அந்த வருஷம் வெயில் ரொம்ப கொடுமையா இருந்துச்சு. வானத்திலிருந்து நெருப்பு கொட்டுற மாதிரி சூரியன் தகிச்சுக்கிட்டு இருந்தான். குளங்கள் எல்லாம் வறண்டு போச்சு. கிணறுகள் காஞ்சு போச்சு. ஊர் மக்கள் எல்லாம் ஒரு மடக்கு தண்ணீருக்காக அல்லாடிக்கிட்டு இருந்தாங்க. எங்க பார்த்தாலும் காஞ்சு போன மரங்களும் பிளவுபட்ட நிலங்களுமே இருந்துச்சு. ஒரு நாள் ராமு வீட்ல தனக்குள்ள இப்படி நினைச்சுக்கிட்டு இருந்தான். இந்த வெயில் காலம் மனுஷங்களை மட்டும் இல்ல, வாய் பேச முடியாத கால்நடைகளையும் பறவைகளையும் விட்டு வைக்கல. ஊர்ல இருக்கிற பெரிய மனுஷங்க அவங்க வீட்டு தொட்டிங்களை மட்டும் நிரப்பிக்கிறாங்க. அவங்க தோட்டத்துக்கு தண்ணி பாய்ச்சிக்கிறாங்க. ஆனா வழிபோக்கர்களுக்கு ஒரு கிளாஸ் தண்ணி கூட வெளியில வைக்கிறது கிடையாது. தாகம் தாங்க முடியாம பறவைங்கள்லாம் வானத்திலேயே சுருண்டு விழுது. இத பாத்துக்கிட்டே சும்மா இருந்தா பாவம் தான் வந்து சேரும். ஏதாவது ஒண்ணு செய்யணும். இந்த தர்ம பிரபுக்களோட கண்களை துறக்க வைக்கணும். அதே ஊர்ல ரங்கையான்னு ஒரு மகா கஞ்சன் இருந்தான். அவனோட வீட்ல பெரிய கிணறு இருந்துச்சு. அதுல இன்னும் தாராளமா தண்ணி இருந்துச்சு. ஆனா ரங்கையா யாரையும் ஒரு சொட்டு தண்ணீர் கூட எடுக்க விடுறதில்ல. கிணறுக்கு பெரிய பூட்டு போட்டு காவல் காத்துக்கிட்டு இருந்தான். நிலைமை இப்படி இருக்க அன்னைக்கு ராத்திரி சோமு மெதுவா ரங்கையாவோட வீட்டு புழக்கடைக்கு போனான். தூங்கிக்கிட்டு இருந்த ரங்கையா ஏதோ சத்தம் கேட்டு பதறி போய் எந்திரிச்சு, யாரு? யாரோ யாரைக்குள்ள வந்த மாதிரி இருக்கே. யாராது? என் பெட்டி சாவி எங்கடா? என் உயிரே போனாலும் ஒரு காசை கூட நான் எடுக்க விட மாட்டேன். ராமு இருட்டுல சுவரோரமா மெதுவா நடந்து, பயப்படாதீங்க ரங்கையா, நான் உங்க வீட்ல இருக்கிற நகை பணத்துக்காக வரல. உங்க சட்ட பையில வச்சிருக்கீங்களே அந்த கிணத்து சாவிக்காக தான் நான் இங்க வந்தேன். ரங்கையா ஆச்சரியத்தோடையும் பயத்தோடையும், ராமு நீயா? ராத்திரி நேரத்துல திருட வந்துட்டு நீ பாட்டுக்கு இஷ்டத்துக்கு ஏதேதோ பேசிக்கிட்டு இருக்க. உனக்கு பணம் வேணும்னா கேளு, ஆனா ஏன் கிணத்து பக்கம் மட்டும் வர்ற வேலை வச்சுக்காத. அந்த தண்ணி என்னோட சொத்து, என்னோட புண்ணியம். பணத்தால தாகம் தீராது ரங்கையா. உங்களோட கிணத்து நீர் இப்போ ஊர் மக்களோட உயிர். ஊருக்கு வெளியில இருக்கிற தண்ணீர் பந்தல் காஞ்சு போய் பறவைங்கெல்லாம் செத்து போகுது. இந்த புண்ணிய காரியத்தை நீங்க செய்ய மாட்டீங்க. அதனாலதான் திருட்டுத்தனமா நான் செய்ய போறேன். இன்னைக்கு அந்த கிணத்து நீரை நான் திருட போறேன். அதுவும் மத்தவங்களுக்காக மட்டும்தான். ஏன் தண்ணிய நீ திருடிட்டு போறியா? உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும்? நாளைக்கு ஊர் பெரியவங்க கிட்ட நான் புகார் பண்ணுவேன். உன்னை இந்த ஊரை விட்டே நான் துரத்தி அடிப்பேன். என்ன வேணா செஞ்சுக்கோங்க, ஆனா இன்னைக்கு ராத்திரி மட்டும் இந்த கிணத்து நீர் வெளியில போகணும். அந்த சாவியை இப்போ என்கிட்ட தர்றீங்களா இல்ல நானாவே அதை எடுத்துக்கலாமா? இப்படி ராமு ராத்திரி ரங்கையாவ தன்னோட பேச்சால கட்டி போட்டுட்டு கிணத்துல இருந்து நூத்துக்கணக்கான குடங்கள்ல நீர் இறைச்சு ஊர் எல்லையில உள்ள தண்ணீர் பந்தல்ல இருக்கக்கூடிய மண் பாண்டங்களை நிரப்பினான். மறுநாள் காலையில வெயில் ஏறதுக்கு முன்னாடியே ஊர் மக்கள் அங்க வந்து ஆச்சரியப்பட்டாங்க. அப்ப அங்க இருந்த ஊர் பெரியவர் ஆச்சரியத்தோட இப்படி கேட்டாரு, என்னப்பா அது? இந்த தண்ணீர் பந்தல் யாரும் கவனிக்காம காஞ்சு போய் தானே இருந்துச்சு. இன்னைக்கு குடங்கள் எல்லாம் நீரால ரொம்ப இருக்கு. பக்கத்துல பறவைங்களுக்கான மண் பாத்திரங்கள்லயும் தண்ணி இருக்கே. இந்த புண்ணிய காரியத்தை யார் செஞ்சிருப்பாங்க? இந்த வெயில்ல இவ்ளோ தண்ணி கொண்டு வந்த அந்த மகான் யாரு? அப்ப அங்க இருந்த அந்த ஊர் சோமையா ஊர் பெரியவர்கிட்ட இப்படி சொன்னான், வேற யாரு சாமி? ராமுவா தான் இருக்கும். நேத்து ராத்திரி அவன் ரங்கையா வீட்டு பக்கம் போறத யாரோ பாத்துட்டு இருந்தாங்களாம். அந்த கஞ்ச பைய ரங்கையா தானா முன் வந்து தண்ணி கொடுத்திருப்பானா? நிச்சயமா ராமு தான் ஏதோ தந்திரம் பண்ணிருப்பான். அவனை திருடன்னு நம்ம எல்லாரும் இப்படி திட்டிக்கிட்டு இருக்கோம். ஆனா அவன் செய்யற எல்லாமே மக்களோட நன்மைக்காக தான் பண்றான்னு புரிஞ்சுக்க மாட்டேங்கிறோம். இப்படி மக்கள் பேசிட்டு இருக்கும் போதே வெயில் இன்னும் அதிகரிச்சுது. கிராமத்து வீடுகள்ல சேமிச்சு வச்சிருந்த பொருட்கள் எல்லாம் தீந்து போச்சு. தானிய விலைகள் விண்ணை தொட்டுச்சு. ராமு மறுபடியும் தன்னோட வேலையை காட்ட ஆரம்பிச்சான். இந்த முறை ஊர்ல உள்ள தானிய வியாபாரி கோடிலிங்கம் அப்படிங்கிறவரோட கிடங்குக்கு போனான். அங்க மூட்டை மூட்டையா அரிசி பதுக்கி வைக்கப்பட்டிருந்துச்சு. தூங்கிக்கிட்டு இருந்தவருக்கு பக்கத்துல போய், கோடிலிங்கம் ஐயா எந்திரிங்க, உங்ககிட்ட வியாபாரத்தை பத்தி கொஞ்சம் பேச வேண்டியிருக்கு. கோடிலிங்கம் பயந்து போய் திடுதிப்புன்னு எந்திரிச்சு, யாரா நீ? என்னோட தானிய கிடங்கு பக்கத்துல நீ என்ன பண்ணிட்டு இருக்க? திருட திருட, எல்லாரும் சீக்கிரம் வாங்க, இவன் திருட பாக்குறான். வணக்கம் கோடிலிங்கம் ஐயா, கத்தாதீங்க. கத்துனா உங்க ரகசியம் எல்லாம் வெளியில தெரிஞ்சிரும். உங்க அரிசி மூட்டைங்க எல்லாம் உள்ள அழுகிக்கிட்டு இருக்குன்னு, எலி எல்லாம் அதை தின்னுட்டு இருக்குன்னு கேள்விப்பட்டேன். வெளியில மக்கள் பசியால வாடிக்கிட்டு இருக்கும் போது நீங்க விலையை ஏத்துறதுக்காக இப்படி ஒளிச்சு வைக்கிறது தர்மமா? இது ஏன் வியாபாரம், உனக்கு என்ன சம்பந்தம்?
நான் எவ்வளோக்கு வேணாலும் விப்பேன், எப்ப வேணாலும் விப்பேன். நீயே ஒரு திருட, நீ எனக்கு நீதி பாடம் எடுக்கிறதுக்கு வந்திருக்கியா? மரியாதையா போயிரு, இல்லனா போலீஸ கூப்பிட வேண்டியிருக்கும் சொல்லிட்டேன். போலீஸ்காரங்க வந்தாங்கன்னா முதல்ல உங்க கிடங்குல சட்ட விரோதமா நீங்க பதுக்கி வச்சிருக்கிறத தான் பாப்பாங்க. வரி கட்டாத அந்த கணக்குகள் எல்லாம் வெளியில எடுப்பாங்க. அதுக்கப்புறம் உங்க இஷ்டம். நான் கேக்குறது ஒன்னே ஒண்ணுதான். இந்த கோடை காலம் முடியற வரைக்கும் ஒரு நாளைக்கு 5 மூட்டைகளை ஏழைகளுக்கு குறைஞ்ச விலையில கொடுங்க. இல்லனா நானே வந்து அந்த மூட்டைகள் எல்லாத்தையும் சந்தையில போய் கொட்டிட்டு வந்துருவேன். அப்போ உங்களுக்கு ஒரு பைசா கூட வராது. இது அநியாயம் ராமு. கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு என்னோட சொத்தை நீ இஷ்டத்துக்கு பயன்படுத்துவியா? நீங்க ஏழைங்களோட வயித்துல அடிச்சு சம்பாதிக்கிறீங்க. அத நான் மறுபடியும் அவங்க வயிறை நிரப்பவே பயன்படுத்துறேன். இதுல அநியாயம் எங்க இருந்து வருது? நாளையில இருந்து விற்பனையை தொடங்கணும். இல்லனா நாளைக்கு ராத்திரி உங்க சாவி என்கிட்ட இருக்கும். சொன்னது புரிஞ்சுதா? இந்த பேச்ச கேட்டு கோடிலிங்கம் பயந்து போய் மறுநாள்ல இருந்து குறைஞ்ச விலைக்கு அரிசியை விற்க ஆரம்பிச்சான். ராமு ஒவ்வொரு ராத்திரியும் ஏதோ ஒரு செல்வந்தரோட வீட்ல இருந்து பொருட்களை எடுத்து அது தேவையுள்ளவங்களுக்கு பகிர்ந்து கொடுத்துட்டு வந்தான். யாரோ புகார் செஞ்சதால ராமுவ ஊர் மக்கள் எல்லாருமா சேர்ந்து வளைச்சு புடிச்சாங்க. எப்பா ராமு, எல்லாரும் உன்னை நல்லவன்னு சொல்றாங்க. ஆனா நீ பண்றது என்னவோ தர்மத்துக்கு புறம்பான திருட்டு தான். அது உனக்கு தெரியுமா தெரியாதா? திருட்டு எந்த நோக்கத்துல செஞ்சாலும் அது தப்பு தான். சட்டம் உன்னை தண்டிக்கும் தான். தெரியும் சாமி, நான் தப்பு பண்ணிட்டேன்னு ஒத்துக்கிறேன் தான். ஆனா சட்டம் பசிய தீக்க முடியாத போது, பணக்காரங்க அவங்களோட தர்மத்தை மறந்து சுயநலத்தோட வாழும்போது யாராவது ஒருத்தர் அவங்கள கேள்வி கேட்கணும்ல. நான் எனக்காக ஒரு பைசா கூட ஆசைப்படல. நான் எடுத்த ஒவ்வொரு தானியமும் ஒவ்வொரு துளி நீரும் இந்த ஊர் மக்களையே போய் சேர்ந்துச்சு. வேணும்னா என் வீட்டை வந்து நீங்க சோதனை செஞ்சு பாத்துக்கோங்க. என் வீட்டை பார்த்தா உங்களுக்கே புரியும். அப்போ அங்க இருந்த ராகவையான்னு ஒரு பெரியவர் முன்னாடி வந்து இப்படி சொன்னாரு. ஆமா சாமி, ராமு சொல்றது சுத்தமான உண்மை. அன்னைக்கு எங்க வீட்டுல சாப்பிட உணவில்லாம வெயில்ல வாடி என் மனைவி மயங்கி விழுந்த போது யாருன்னு தெரியாம எங்க வீட்டு திண்ணையில அரிசி மூட்டையையும் சில பழங்களையும் வச்சுட்டு போனாங்க. அது ராமு அனுப்புனதுதான்னு இப்பதான் எனக்கு புரியுது. அவன் திருட இல்ல சாமி, எங்களுக்கெல்லாம் அவன் குலசாமி. ராமோ, நீ படுற சிரமத்தை பார்க்கும்போது ஆச்சரியமா இருக்கு. இந்த கோடை காலத்துல எல்லாருக்கும் அவங்களே காப்பாத்திக்கிறதே கஷ்டமா இருக்கும்போது நீ மத்தவங்களுக்காக திருடனா மாறின. இது விந்தையா இருந்தாலும் சிந்திக்க வேண்டிய விஷயம்தான். சாமி, வெயில் அதிகமா இருக்குன்னு நம்ம எல்லாரும் நிழல்ல உட்கார்ந்துக்கிட்டா வெளியில இருக்கிற கால்நடைகள், பறவைகள், ஆதரவற்ற அனாதைகள்லாம் என்ன சாமி செய்வாங்க? தர்மங்கிறது புத்தகங்கள்ல இல்ல சாமி, அது அடுத்தவங்களோட பசியில தான் இருக்கு. நான் ராத்திரி நேரத்துல சுத்தி திரிஞ்சு எங்க எது தேவையோ அதை சேர்த்து கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இந்த ரங்கையாவோட கிணத்து நீரு, கோடிலிங்கத்தோட தானியம், இதெல்லாம் மக்களோட தேவைகளுக்காகவே உருவாக்கப்பட்டது. அந்த சமயத்துல ராமுவோட வார்த்தைகளை கேட்டுக்கிட்டு இருந்த ரங்கையா, கோடிலிங்கம் மாதிரி பணக்காரங்க தலை குனிஞ்சு நின்னாங்க. அவங்க கிட்ட மாற்றம் வந்துச்சு. ராமு, என்ன மன்னிச்சிடு. என் கிணத்து நீர் எனக்கு மட்டும்தான் சொந்தம்னு நினைச்சிட்டு இருந்தேன், என் சொத்து நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அது உயிரை காப்பாத்துறதுன்னு நீ நிரூபிச்சிட்ட. இன்னையில இருந்து என்னோட கிணத்து சாவி திறந்தேதான் இருக்கும். யாரு வேணாலும் எப்ப வேணாலும் தண்ணி எடுத்துக்கலாம். அந்த தண்ணி பந்தல நானே நேர்ல நின்னு நடத்துவேனுமே. இப்படி சொன்னா ரங்கையா. அப்போ கோடிலிங்கமோ, ஆமா ராமு, நானும் லாபத்தை மட்டுமே தான் பார்த்தேன். மக்களோட பசிய வியாபாரம் செஞ்சேன். நீ என்கிட்ட திருடினாலும் என் கண்ணை திறந்து வச்சிட்ட. இந்த கோடை காலம் முழுக்க ஏழைங்களுக்காக இலவசமா தானியம் வழங்குவேன். திருடனான உன்கிட்ட இருக்கிற நற்குணம் இவ்ளோ சொத்துக்கள் இருக்கிற என்கிட்ட இல்லாம போயிடுச்சு. ராமு கண்ல கண்ணீரோட சின்னதா சிரிச்சு, நீங்க இந்த விஷயங்கள் எல்லாம் மனப்பூர்வமா செஞ்சுட்டா அதை விட வேற என்ன எனக்கு வேணும்? நீங்க தர்மமா இருந்தா நான் திருட வேண்டிய அவசியமே இருக்காது. நான் மறுபடியும் பழைய ராமுவை போல கூலி வேலை செஞ்சு பிழைச்சிக்க தயார்தான். எனக்கு திருடுங்கிற பேரு போனா அதுவே போதும், நிம்மதியா இருப்பேன். இத கேட்டதும் அந்த ஊர் பெரியவர் ராமு மீதான குற்றச்சாட்டுகளை தள்ளுபடி பண்றாரு. ராமு அவனோட திருட்டு தொழில மொத்தமா விட்டுட்டான். ஆனா ஊர் மக்கள் எல்லாருக்கும் ஒரு சிறந்த வாழ்க்கை பாடத்தை கத்து கொடுத்தான். அந்த வருஷம் கோடை காலத்துல அந்த ஊர்ல யாரும் தாகத்தாலையோ பசியாலையோ அவதிப்படல. மனுஷங்க கிட்ட அன்பும் உதவியும் அதிகரிச்சுது. ராமு அவங்களுக்கு ஒரு முன்னோடியா திகழ்ந்தான். இந்த கதை மூலமா நம்ம தெரிஞ்சுக்கிட்ட நீதி என்னன்னா, உதவி செய்யற குணம் கொண்டவன் எந்த சூழ்நிலையிலையும் அதுக்கான வழிய கண்டறிவான். சுயநலத்தை விட்டுட்டு பிறருக்காக வாழ்றதே உண்மையான மனித நேயமாகும். நல்ல நோக்கத்தோட செய்யற செயலுக்கு
இறைவனோட துணை எப்பவும் இருக்கும். கத்திரி வெயில் ஆரம்பிச்சதுனால வெயிலோட தாக்கம் ரொம்ப அதிகமா இருந்துச்சு. ஏதோ முக்கியமான ஒரு வேலை காரணமா ரோட்ல நடந்து போயிட்டு இருந்தாரு ராமையா. அவர் தன்னோட சொந்த ஊர்ல இருந்து பக்கத்து ஊரான சுந்தரகிரிங்கிற ஊருக்கு போயிட்டு இருந்தாரு. அதுக்கு காரணம், அவருக்கு சொந்தமான நிலத்தை பக்கத்து ஊர் ஜமீன்தார் பூஷணம் கிட்ட வித்துடலான்னு முடிவு பண்ணியிருக்காரு. ராமையாவோட கால்கள் சுந்தரகிரியை நோக்கி போயிட்டு இருந்தாலும் மனசுல மட்டும் ஏதோ ஒரு இனம் புரியாத பாரம். சரியா அதே நேரத்துல ராமையாவுக்கு எதிரில சோமையா வந்துட்டு இருந்தான். சோமையா ராமையாவோட நண்பன். என்ன ராமையா, இந்த அக்னி வெயில்ல எங்க இப்படி போயிட்டு இருக்க? உடம்பு முழுக்க வேர்வையால நனைஞ்சு போயிடுச்சு. வா, அந்த மர நிழல்ல கொஞ்ச நேரம் போய் உட்கார்ந்துருக்கலாம். இப்ப வேண்டாம் சோமையா, நான் சுந்தரகிரிக்கு போறேன். அங்க ஜமீன்தார் பூஷணத்தை சந்திக்கிறதுக்காக போறேன். எனக்கு இருக்கிற சின்ன நிலத்தை அவர்கிட்டயே வித்துடலான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். இன்னைக்கு போலன்னா அவர் மறுபடியும் நகரத்துக்கு போயிருவாராம். என்னோட கடன் தீர்றதுக்கு இதான் ஒரே ஒரு வழின்னு எனக்கு தோணுது. சுந்தரகிரிக்கா? இந்த வெயில் காலத்துல அந்த ஊருக்கு போய் போறியா? இந்த சமயத்துல அந்த ஊர் ரொம்பவும் விசித்திரமா இருக்கும் ராமையா. கிராமம் விசித்திரமா இருக்கும்னா என்ன அர்த்தம் சோமையா? கோடை காலம் எல்லா ஊர்லயும் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தானே அந்த ஊர்லயும் இருக்க போகுது. சூரியன் எல்லாருக்கும் பொதுவா தானே இருக்கும். அப்படி இருக்கும்போது அந்த ஊர் மட்டும் ஏன் விசித்திரமா இருக்கும்னு சொல்ற? அங்கதான் தப்பு செய்யற ராமையா. எல்லா ஊர்க்காரங்க இருக்கிறது வேற, இந்த சுந்தரகிரி ஆட்கள் வேற. அந்த ஊர் இந்த கோடை காலத்துல உனக்கு ஒரு புதிய உலகத்தை காட்டும். அங்க இருக்கிறவங்க யாருமே இது கோடை காலம்னு நம்பவே மாட்டாங்க. அது எப்படி சாத்தியம் சோமையா? அந்த ஊர் பக்கத்துல ஏதாவது பனிமலை ஏதாவது இருக்கா என்ன? பனிமலை எல்லாம் எதுவும் இல்ல. ஆனா மனுஷங்க கிட்ட புத்திசாலித்தனம் இருக்கு. எப்படி நீ போதானே போற, உன் கண்ணால நீயே பாரு. அப்போ என் வார்த்தைகளை நீ நினைச்சு பாப்ப. ஜாக்கிரதை ராமையா, அந்த ஊரை பார்த்ததுக்கு அப்புறம் உன் மனசே மாறி போகலாம். இங்க இருக்கிறத விட அங்கேயே நல்லா இருக்குன்னு அங்கேயே தங்கிடாத. சோமையாவோட வார்த்தைகள் ராமையாவோட மனசுல புது சந்தேகங்களை கிளப்பி விட்டுச்சு. வெயிலோட தாக்கத்தால தாகம் எடுத்தாலும் ஆர்வத்தோட சுந்தரகிரியை நோக்கி வேகமா காலடி எடுத்து வச்சாரு ராமையா. சுந்தரகிரி கிராமத்தோட எல்லைக்குள்ள நுழைஞ்சதுமே ராமையாவுக்கு ஒரு விசித்திரமான உணர்வு ஏற்பட்டுச்சு. வெளியில இருந்த அனல் காத்து ஒரு நிமிஷத்துல மறைஞ்சு குளிர்ந்த காத்து வீச ஆரம்பிச்சுது. அதை விட விசித்திரம் என்னன்னா, காத்துல மண் வாசனை வீசிச்சு. ராமையா தனக்கு தானே இப்படி நினைச்சாரு. இதென்ன, இந்த வெயில் காலத்துல மண் வாசனை எப்படி வருது? இந்த வாசனை மழை பெஞ்சா வர்ற வாசனை மாதிரி இருக்கே. வானத்தை பார்த்தா ஒரு துண்டு மேகம் கூட இல்ல. அப்புறம் இந்த வாசனை எங்க இருந்து வருது? ராமையா கிராமத்துக்குள்ள கொஞ்சம் தூரம் போனதும் அவரோட கண்ணை அவராலேயே நம்ப முடியாத ஒரு காட்சி தென்பட்டுச்சு. ஊருக்குள்ள நுழைஞ்சதுமே ஒரு கால்வாய் போல பெரிய நதி ஒண்ணு ஓடிக்கிட்டு இருந்துச்சு. நீர் சலசலன்னு ரொம்பவும் தூய்மையா ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அந்த சுற்றுப்புறம் முழுவதும் பசுமையான மரங்கள் செழிப்பா வளர்ந்துருந்துச்சு. அந்த காத்தோட குளிர்ச்சியில ராமையாவோட களைப்பு எல்லாம் மறைஞ்சு போச்சு. அந்த நதியை எப்படி கடக்கிறதுன்னு ராமையா யோசிச்சுட்டு இருந்த போது தூரத்துல இருந்து ஒரு படகு வர்றத அவர் பார்த்தாரு. அந்த படகை ஓட்டிட்டு வந்தவரோட பேரு வீரையா. என்ன ஐயா, ஊருக்கு புதுசு மாதிரி தெரியுறீங்க? இந்த படகு ஊருக்குள்ளதான் போகுது, வரீங்களா? ஆமா தம்பி, அந்த பக்கம் தான் எனக்கு போகணும். ஆனா இது என்ன, இங்க எல்லாம் விசித்திரமா இருக்கு. இந்த கோடை காலத்துல இந்த நதியில இவ்ளோ தண்ணி எப்படி வருது? சுற்று வட்டார ஊர்ல இருக்கிற கிணறுகள் எல்லாம் வத்தி போயில கிடக்குது. இது சுந்தரகிரி ஐயா. இங்க எந்த காலத்திலயும் தண்ணீர் அதிகமாவே தான் இருக்கும். போயிட்டே பேசலாங்க, முதல்ல படகுல ஏறுங்க. பேச்சுல இறங்கிட்டோன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் போற பயணம் தாமதமாயிடும். ராமையா படகுல ஏறி, நான் ஜமீன்தார் பூஷணம் ஐயாவோட வீட்டுக்கு போகணும். நீங்க அவர் வீட்டுக்கான வழியை எனக்கு கொஞ்சம் சொல்ல முடியுமா? ஓ, ஜமீன்தார் ஐயாவோட வீட்டுக்கா? அப்படின்னா நீங்க இந்த படகுல இருந்து இறங்கி இன்னும் ஒரு சின்ன படகுல ஏறி போகணும். எங்க ஜமீன்தார் ஐயாவோட வீடு தண்ணீருக்கு நடுவுல இருக்கு. அந்த தண்ணியை கடந்தாதான் நீங்க அவரோட வீட்டை அடையவே முடியும். தண்ணிக்கு நடுவுல வீடா? இது ஏதோ விசித்திரமா இருக்கே. சரி, இந்த தண்ணிலாம் உங்களுக்கு எங்க இருந்து வருது? இதெல்லாம் எங்க மனுஷங்களோட உழைப்பு ஐயா. எங்க ஊர் மக்கள் எல்லாரும் சேர்ந்து செஞ்ச அதிசயம் இது. அதோ கரை வந்துடுச்சு, இறங்கிக்கோங்க ஐயா. அதோ அங்க தெரியறான் பாருங்க ஒரு ஆளு, அவன் உங்களை ஜமீன்தாரோட வீடு வரைக்கும் கூட்டிட்டு போவான். வீரையா பெருசா சத்தம் போட்டு, ஏய் சந்திரா,
இந்த ஐயாவை நம்ம ஜமீன்தாரோட வீட்டுக்கு கூட்டிட்டு போப்பா. இவருக்கு நம்ம ஜமீன்தார் கிட்ட ஏதோ முக்கியமான வேலை இருக்குதாம். சரி வீரையா. ஐயா, என் பின்னாடியே வாங்க. ராமையா படகுல இருந்து இறங்கி சந்திரன் பின்னால நடக்க ஆரம்பிச்சாரு. ஊர்ல ஒவ்வொரு வீட்டு கூரை மேலயும் வைக்கோல் தடுக்குகள் வேயப்பட்டிருந்துச்சு. ஒவ்வொரு வீட்டு முன்னாடியும் குறைஞ்சது 2-3 பெரிய பெரிய மரங்கள் இருந்துச்சு. வழி முழுக்க சின்ன சின்ன நீர்நிலைகள் இருந்துச்சு. அந்த ஊர்ல நடக்கும்போது கோடை வெயில்ங்கிறதே தெரியவே இல்ல. சுற்று வட்டார ஊர்கள்ல எல்லாம் பூமி பிளந்து போய் கிடக்க, இங்க மட்டும் பூமி ஈரமாவும் குளிர்ச்சியாவும் இருந்துச்சு. ராமையா தன் மனசுல இருந்த சந்தேகத்தை சந்திரன் கிட்ட கேட்டான். சந்திரனை கூப்பிட்டு, சந்திரன், உங்க ஊர் ரொம்ப விசித்திரமா இருக்கே. வெளி உலகம் வெயிலால தத்தளிச்சுக்கிட்டு இருக்கும்போது உங்க ஊர் மட்டும் இன்னும் குளிர்காலத்துல இருக்கிற மாதிரி இருக்கு. இதெல்லாம் எப்படி சாத்தியமாச்சு? இந்த அக்னி வெயில்ல தண்ணீர் உங்களுக்கு எங்க இருந்து வருது? ஓ, அதுதான் உங்க சந்தேகமா? அதனாலதான் அப்பத்துல இருந்து நீங்க ஒரு மாதிரியா இருக்கீங்களா? அதெல்லாம் எங்க ஜமீன்தார் ஐயாவோட யோசனைங்க. சில வருஷங்களுக்கு முன்னாடி எங்க ஊர்லயும் வெயிலோட தாக்கத்தால பலர் செத்து போயிட்டு இருந்தாங்க. பசி கொடுமைங்க இன்னும். இனி பொறுக்க முடியாதுன்னு ஒரு நிரந்தர தீர்வா அப்போ ஜமீன்தார் ஐயா ஊர் மக்கள் எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு வார்த்தை சொன்னாரு. இயற்கைய நம்ம காப்பாத்தினா அது நம்மள காப்பாத்துன்னு. ஊரை சுத்தி ஒரு பெரிய கால்வாய் தோண்டணும்னு அப்பவே முடிவு பண்ணாரு. மக்கள் எல்லாரும் சேர்ந்து அதை செய்யணும்னு சொன்னாரு. பெரிய கால்வாயா? அப்படின்னா ஊரை சுத்தி எப்பவும் தண்ணி இருக்கணுங்கிறது அவரோட உத்தேசமா? ஆமாங்க ஐயா. ஊர் மக்கள் எல்லாரும் சேர்ந்து கொஞ்சம் மாசங்கள் கஷ்டப்பட்டு இந்த பெரிய கால்வாய தோண்டுனாங்க. மழை காலத்துல விழுற ஒவ்வொரு துளி நீரும் ஊரை விட்டு வெளியில போகாம நேரடியா அந்த கால்வாயில சேர்ற மாதிரி வழிகளை ஏற்படுத்தினாங்க. பூமியில நிலத்தடி நீர் மட்டம் உயர்ந்தா இந்த கால்வாயில எப்பவும் தண்ணி நிரம்பியே இருக்கும். தவிர ஊரை சுத்தி தண்ணீர் இருக்கிறதுனால காத்தும் குளிர்ச்சியா இருக்கும். ஊர் முழுக்க குளிர்ச்சியா இருக்கும். வெயிலோட கஷ்டமே எங்க மக்களுக்கு தெரியாது. வெளியில இருக்கிற வெயிலோட தாக்கம் எங்க ஊருக்குள்ள வராது. அற்புதம் சந்திரன். சரி, இந்த தடுக்குகள் எதுக்கு? அது கோடைக்காலம் வர்றதுக்கு முன்னாடியே ஒவ்வொருத்தரும் அவங்க வீட்டு கூரை மேல போட்டுக்குவாங்க. இதனால வீட்டுக்குள்ள வெப்பமே இருக்காது. அதே போல ஒவ்வொருத்தரும் அவங்க வீட்டு முன்னாடி மரங்கள் நடணுங்கிறது இங்க உள்ள ஒரு விதி. மரம் இருந்தாதானே காத்து நிழல் எல்லாம் நமக்கு ரொம்ப சுகமா கிடைக்கும். உங்க ஊர் மக்களோட முன்னெச்சரிக்கைய பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. எங்க ஊர்ல எல்லாரும் வெயில திட்டிக்கிட்டு உட்கார்ந்துருப்பாங்களே தவிர இப்படிப்பட்ட முயற்சியை யாரும் செய்ய மாட்டாங்க. திட்டிக்கிட்டே இருந்தா தீர்வு கிடைக்காது இல்ல. அதோ ஜமீன்தார் ஐயாவோட வீடு வந்துருச்சு பாருங்க. நமஸ்காரம் ஜமீன்தார் ஐயா. என் பேரு ராமையா. நான் பக்கத்து ஊர்ல இருந்து வரேன். உங்களை பத்தியும் உங்க ஊரை பத்தியும் நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். இன்னைக்கு என் கண்ணால பார்த்ததுக்கு அப்புறம் தான் அது 100க்கு 100 உண்மைன்னு நம்புறேன். நமஸ்காரம் ராமையா. உங்களை பத்தி என்னோட நண்பன் சூர்யா ஏற்கனவே சொல்லியிருந்தான். நீங்க ஏதோ நிலத்தை விற்க வருவீங்கன்னு அவன் சொல்லிட்டு இருந்தான். சரி, சொல்லுங்க, நீங்க ஏன் உங்களோட நிலத்தை விற்கணும்ட்டு விருப்பப்படுறீங்க? எனக்கு சில கடன்கள் இருக்கு ஜமீன்தார் ஐயா. அதனால என்னோட 3 ஏக்கர் நிலத்தை உங்களுக்கு வித்துடலான்னு தான் இங்க வந்தேன். ஆனா உங்க ஊரை பார்த்ததுக்கு அப்புறம் மனசுக்கு ஏதோ மாற்றம் வருது. இவ்ளோ குளிர்ந்த சூழல், இயற்கை மேல நீங்க வச்சிருக்கிற அன்பு எல்லாத்தையும் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. எனக்கு என் நிலம்னா ரொம்ப உயிருங்க. ஆனா விற்க வேண்டிய சூழ்நிலை. ராமையாவோட வருத்தம் என்னங்கறத ஜமீன்தார் புரிஞ்சுக்கிட்டாரு. ஒரு விவசாயியோட கஷ்டம் என்னங்கிறது அவருக்கு ரொம்ப நல்லாவே புரிஞ்சுது. ராமையா, நீ வருத்தப்படாதப்பா. அந்த நிலத்தை நான் வாங்கிக்கிறேன். ஆனா என்கிட்ட ஒரு நிபந்தனை இருக்கு. அந்த நிலத்தை நான் வாங்கிக்கிட்டாலும் நீயே அதை சாகுபடி பண்ணணும். கஷ்டப்பட்டு உழைச்ச நிலத்தை விற்கிறதுக்கு யாருக்கா இருந்தாலும் வருத்தமா தான் இருக்கும். உன் பண தேவைக்காக நான் அதை வாங்கிக்கிறேன். ஆனா அந்த நிலத்துல நீயே தான் பயிர் விளைவிக்கணும். நிபந்தனைக்கு ஒத்துக்கிறியா? ராமையா அப்பாவியா? அது எப்படி ஜமீன்தார் ஐயா? நான் உங்களுக்கு வித்துட்டேன்னா அது உங்க சொத்தாயிடும். நான் எதுக்கு சாகுபடி பண்ணணும்? பூமி யாரோடதா இருந்தாலும் ராமையா, அது நமக்கு சோறு போடணும்னா அதை சாகுபடி பண்ணணும். மண்ணை நேசிச்சாதான் அது நம்மளை நேசிக்கும். எங்க ஊர் மக்கள் எல்லாரும் இயற்கையை நேசிக்கிறதுனாலதான் இந்த கோடை காலத்திலயும் நாங்க நிம்மதியா இருக்கோம். நீ அந்த நிலத்தை வித்துட்டு நகரத்துக்கு போயிட்டேன்னா அந்த நிலம் தரிசா போயிடும்பா. அப்படி நடக்கிறதுல எனக்கு கொஞ்சம் கூட உடன்பாடு கிடையாது. 3 போகம் நல்ல விளைச்சல் கொடுத்த நிலம் இப்படி போறதுல எனக்கு விருப்பம் இல்ல. நீங்க இவ்வளவு உயர்வா யோசிப்பீங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல ஜமீன்தார் ஐயா. நான் பணத்துக்காக மட்டும்தான் இங்க வந்தேன்.
ஆனா உங்க பேச்சால நிலத்தோட மதிப்பையும் இயற்கையோட மதிப்பையும் இப்ப புரிஞ்சுக்கிட்டேன். மனுஷனுக்கு முன்னெச்சரிக்கையான பார்வை வேணும் ராமையா. நம்ம காடுகளை அழிச்சு நீரை வீணாக்குனா அது வெயில் வடிவத்துல நம்மள தண்டிக்கும். அதே சமயம் கால்வாய்களை தோண்டி மரத்தை நட்டு வச்சோம்னா அதே இயற்கை தாய் போல நம்மள அரவணைச்சு காப்பாத்தும். இப்ப எங்க ஊரையே எடுத்துக்கோ, ஏன் மரங்கள் நட்டு நீர்நிலைகளை காப்பாத்துறதுனால இன்னைக்கு நாங்க எவ்வளவு சுகமா சந்தோஷமா இருக்கோம்னு. ரொம்ப பெரிய விஷயம் சொன்னீங்க ஜமீன்தார் ஐயா. என் நிலத்தை உங்களுக்கு நான் விக்கிறேன், ஆனா உங்க நிபந்தனைப்படியே நானே அதை சாகுபடியும் பண்றேங்க. உங்க ஊரை போலவே என்னோட நிலத்தை சுத்தியும் மரங்கள் நட்டு நீரை சேமிச்சு என்னோட நிலத்தை ஒரு விசித்திர பூமியா மாத்துவேன். இதை என்னோட வார்த்தையாவே நீங்க எடுத்துக்கலாம் ஜமீன்தார் ஐயா. ரொம்ப சந்தோஷம் ராமையா. 10 பேருக்கு சாப்பாடு போடுற விவசாயி எப்பவும் அவனோட நிலத்தை விற்க கூடாது. பணம் இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு போகும். ஆனா அந்த பசுமையான இயற்கை தான் நமக்கு நிரந்தரமானது. எங்க ஊரை பார்த்து உங்களோட மனசு மாறினதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ராமையா ஜமீன்தார் கிட்ட பணம் வாங்கிக்கிட்டாரு. ஆனா அவர் மனசுல ஒரு பெரிய மாற்றம் வந்துச்சு. சுந்தரகிரி கிராம மக்களோட ஒற்றுமையும் ஜமீன்தாரோட இயற்கை அன்பும் அவருக்கு ஒரு வாழ்க்கை பாடத்தை கத்து கொடுத்துச்சு. ராமையா அவரோட ஊருக்கு போய் அவரோட நிலத்துல முதல் செடிய நட்டு வச்சாரு. அது வளர்ந்து பெருசாகும் போது அவரோட ஊரும் சுந்தரகிரிய மாதிரி மாறும்னு அவர் நம்பினாரு. அந்த நம்பிக்கையோடவே அவர் உழைச்சாரு. இந்த கதை மூலமா நம்ம தெரிஞ்சுக்கிட்ட நீதி என்னன்னா, இயற்கையை நம்ம காப்பாத்துனா அது நம்மள காப்பாத்தும். முன்னெச்சரிக்கை பார்வையும் ஒற்றுமையும் இருந்தா எந்த கஷ்டத்தையும் ஜெயிக்கலாம். மண்ணை நேசிக்கக்கூடிய விவசாயி என்னைக்குமே தோத்தது கிடையாது. விவசாயம் வாழ்க.